திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு 10ஆம் திருமுறையாக திருமூல நாயனார் அருளி செய்த 2ஆம் தந்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 2ஆம் தந்திரத்தில் 17 அபாத்திரம். திருச்சிற்றம்பலம். கோளவரட்டை குனிந்து குளக்கிட்டு பாலை கரந்து பருகுவதே ஒக்கும், சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு ஈந்தது காலம் கழிந்த பயிரது ஆகுமே. இவது யோக இயம நியமங்கள் சார்வதறிந்தன்பு தங்கும் அவர்கன்றி ஆவதறிந்தம்பு தங்காதவர்களுக்கு இவர் பெரும் பிழை என்று கொள்ளீரே. ஆமரு அறியான் அதிபஞ்ச பாதகன் தோமாரும் ஈசர்க்கும் தூய குறவர்க்கும் காமாதி வீட்டோர்க்கும் தூடனம் கற்பிப்போன் போமானரையில் புகான் போதங்கற்கவே. மண்மலை அத்தனை மாதனம் ஈனும் அண்ணல் இவனென்றே அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறஞ்சதார்க்கு ஈந்த இருவரும் நன்னுவர் ஏழா நரக குழியிலே. நன்னுவர் ஏழா நரக குழியிலே. திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் தந்திரத்தில் இந்த பாடலை எல்லாம் கேளுங்க. இந்த மாதிரி திருமூலர் இப்படி ஒரு 2ஆம் தந்திரம்னு எழுதியிருக்காருன்றது எவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு தெரியும். ஆகையினால இதை தெரிஞ்சுக்கிறது முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போய் அதை எடுத்து பாடி பழகிக்கலாம். அதுக்கான அர்த்தமும் புரிய வரும். இப்போ முதல்ல உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்து சேர்க்குறோம். அருமையாக கொடுத்துருக்கார் பாருங்க. 2ஆம் தந்திரம் பாடல் 17 அபாத்திரம். அபாத்திரம்ன்றதுல கோல வரட்டை குனிந்து குளக்கிட்டு பாலை கறந்து பருகுவதே ஒக்கும், சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு ஈந்தது காலம் கழிந்த பயிரது ஆகுமே. ஏன் நோன்பு இருக்கிறீங்க, விரதம் இருக்கிறீங்க அப்படின்றாங்க. அந்த சீலமும் நோன்பும் இல்லாதவங்களுக்கு பாலை கறந்து பருகுவதே ஒக்கும். உடனே அந்த கறந்த பாலை இது பண்ணுறோம். இல்லாதவங்களுக்கு காலம் கழிந்த பயிராகுமே அப்படின்றாரு. எவ்வளோ அருமையாக திருமூலர் சொல்கிறார் பாருங்க. அவர் கைலாயத்திலேயே இருந்து வந்தவர், இங்கெல்லாம் பிறந்து வளர்ந்தவரெலாம் கிடையாது. கைலாய மலையிலேருந்து நேராக வந்தவர். 3000 ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்தார். 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஒவ்வொரு பாடல்களும் 3000 பாடல்களை ஒரு வருடத்துக்கு ஒரு பாடல்னு கொடுத்தாருன்னு வரலாறு சொல்லுது. நான் சொல்லலை. இதையெல்லாம் படித்து கேட்குறதே நம்மளுக்கு ஒரு சித்தர்கள் இது மாதிரியான நூலெல்லாம் படிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மேன்மையை தரும். ஆகையினால இதெல்லாம் கேளுங்க. கேட்டாலே இவர் 63 நாயன்மார்லேயும் வராரு, சித்தர்கள் வரிசையிலையும் வருவார். ஆகையினால இதெல்லாம் கேட்டு பயனடைங்க. இதெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது, தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். எங்களை மாதிரி தெரியாதவங்களாம் இதை தெரிஞ்சுக்கணும், பாடணும், படிக்கணும், சிவபெருமானுடைய திருவருளை பெறணும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.